வணக்கம் மக்களே, திருப்பூர் எஸ்டி கார்ஸ்லேருந்து நான் உங்கள் செந்தில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன வண்டி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹுண்டாயில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வண்டிங்க. i10 ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்திருக்குங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே ரொம்ப டிமாண்டான ஒரு வண்டின்னு சொல்லலாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சிவிடி கீர் பாக்ஸ் வருங்க. கீர் சேஞ்சிங்கெல்லாம் சுத்தமாக தெரியாது. சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா மைலேஜ் கன்வீனியன்ஸாகவும் இருக்கும். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு ஒரு 14 to 16 வரைக்கும் மைலேஜ் தாராளமாக கிடைக்குங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லேடிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வண்டினே சொல்லுவாங்க. இந்த வண்டி ஆட்டோமேட்டிக் விரும்புகிற கஸ்டமர்ஸ் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்களே, லோ பட்ஜெட்டில் ஆட்டோமேட்டிக் விரும்புகிறவங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வண்டியாக இருக்கும் இந்த வண்டி. இந்த வண்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ வீடியோவில் பார்க்கலாம் மக்களே, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க மக்களே, இன்டீரியர்லேருந்து ஆரம்பிக்கலாங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 டோர் பவர் விண்டோ, சைடு மிரர்ஸ் எல்லாமே பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் வர வண்டிங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே பாருங்கள், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க. வண்டி இன்டீரியர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்கும் மக்களே. வண்டி எடுத்திங்கன்னா இன்டீரியரில் எந்த ஒரு வேலையுமே கிடையாது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக பாருங்கள். பேக் டோருமே பவர் விண்டோ வர டைப்புங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியூ கண்டிஷனில் இருக்கும். ஃப்ளோர் மேட், கட் மேட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க. 4 டோர் பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி, சென்ட்ரல் லாக்குங்க. சைடு மிரர்ஸ் பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருங்க. கம்பெனி செட்டு வித் பென்ட்ரைவ் ஆப்ஷனோட வந்துருங்க. செட்டை ப்ளே பண்ணி காட்டுற பாருங்க மக்களே. இப்போ பின்னாடி டிக்கி ஸ்பேஸ் பார்த்துடலாங்க. ஸ்டெப்னி கண்டிஷன் எல்லாம் பார்த்துடலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா டிக்கியுமே நல்லா ஸ்பேசியஸான டிக்கி வந்துருங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி, பாடி கண்டிஷன், ஃப்ளோர் கண்டிஷன்லாம் பாருங்கள் மக்களே, ரொம்ப ஒரு நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குங்க. ஸ்டெப்னி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ் பண்ணுற கண்டிஷனில் இருக்குங்க, ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்குங்க. பட்டன்ஸ் பாருங்கள். மற்றபடி டூல் கிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது இந்த வண்டியில். வாங்க மக்களே, இப்போது வந்து வண்டியோட டயர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே மிச்லின் டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 90% கண்டிஷனில் தான் இருக்குதுங்க. நீங்களே பாருங்கள் மக்களே. இப்போதைக்கு இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டயர் சேஞ்சிங் ஒர்க்கே கிடையாது. டயர்லேயே நம்பர் 1 டயர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிச்லின் தான். அந்த டயர்ஸ் தான் இந்த வண்டியில் போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 4 டயருமே ஒரே கண்டிஷனில் தான் இருக்குதுங்க. அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40,000 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு டயர் சேஞ்சிங் ஒர்க் கிடையாது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்கிற கிலோமீட்டர் ப்ளஸ் என்ஜின் சவுண்டு எல்லாமே பார்த்துடலாங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 98,562 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இப்போ என்ஜின் சவுண்ட் கேட்டுடலாங்க வாங்க. கேளுங்க மக்களே, ரொம்ப ஒரு ஸ்மூத்தான வண்டி தான் இன்றைக்கி வந்திருக்கு நம்மகிட்ட. ரேஸ் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ இன்ஜின் ரூமோட கண்டிஷன் பார்த்துடலாங்க. பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேஸ்டிங்கெல்லாம் எதுவுமே கலைஞ்சிருக்காதுங்க. வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆப்ரான்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ஆப்ரான்ஸ் தான். பேட்ரி பாருங்கள், பேட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. என்ஜின் ரூம், பேனட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி தாங்க. அதனால் க்ளீன் கண்டிஷனில் இருக்குங்க. வாங்க மக்களே, இந்த வண்டியோட ஓவரால் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2011 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க. இன்சூரன்ஸ் மட்டும் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. மிச்சபடி இன்டீரியர், பாடி லைன், டயர் கண்டிஷன் எல்லாமே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக தான் இருக்கும். இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இப்போ வண்டி எடுத்திங்கன்னா எடுக்கிற கஸ்டமருக்கு எந்த ஒரு எக்ஸ்பென்ஸும் வராதுங்க. வண்டி கேரண்டி சொல்லி கொடுத்துடலாங்க. இன்ஜினுக்கெல்லாம் ரொம்ப ஒரு குவாலிட்டியான வண்டி தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. ஆட்டோமேட்டிக் வண்டி விரும்புகிற கஸ்டமர்ஸ் இந்த வண்டி மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,20,000 ரூபா கேட்குறாங்க மக்களே. நேரில் வந்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ப்ரைஸ்க்கு பண்ணி கொடுக்கலாங்க மக்களே. மேலும் இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டிகளோட டீட்டெயில்ஸ் பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.